உயிர் 5. சரணின் திடீர் வரவை எதிர்பாராத நாதனுக்கு மண்டபத்தினுள் வந்து அமர்ந்த பின்பும் மனம் சமன்படவில்லை. அன்றைய நிகழ்விற்கு பிறகு அனைத்தையும் ஏற்படுத்த சில மாதங்கள் எடுத்தது அவருக்கு. நிலைமை அப்படி இருக்க தற்போதைய அவன் வரவு இங்கு எத்தகைய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் அவருக்கு நிச்சயமில்லை. மனதினுள் மூண்ட சஞ்சலம் அவரை நிச்சய விழாவில் இருந்தாலும் அங்கு ஒன்ற முடியாது செய்ய மனம் முழுக்க அடுத்து செய்ய வேண்டியவைகளை கணக்கிட்டு கொண்டிருந்தது. இன்னமும் நாதன் உணர்வுகளின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை கண்ட வளர்மதிக்கு எங்கே அது அவரின் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தி விடுமோ என்ற பயம் தொற்றிக்கொள்ள செய்தது. அவரை காக்கவென அப்போது எழிலும் அலரும் அவிரனுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். உடனே வைதேகியிடம் இருந்த அவிரனை கொண்டு வந்து நாதனின் மடியில் அமர்த்தி விட்டார் வளர்மதி. பேரனை கண்டவரின் முகத்தில் இளம் புன்னகை படர அவிரனின் மழலை பேச்சில் நாதன் லயித்து போகவும் தான் வளர்மதியிடம் நிம்மதி பெருமூச்சு உண்டானது. ஆனால் சரணை பார்த்த பின் நாதனுக்கு கோபத்தை விட பதைப்பதைப்புத்தான் அதிகம் தொற்றிக்கொண்டது. கடந்த காலம் கண்முன் நிழலாட எங்கே கீர்த்தி அவனை கண்டால் வரலாறு மீண்டும் திரும்புமோ என்ற கேள்வி எழுந்தது. அதிலேயே அவரால் அங்கு இருப்பு கொள்ள முடியவில்லை. எப்போது கிளம்புவோம் என்று நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் நலங்கு முடிந்து வந்தி தொடங்கவும் வளர்மதியிடம் கிளம்பலாம் என்றார். அதற்குள் வைதேகியின் கணவர் அவரை பிடித்து கொள்ள ஒரு வழியாக உணவையும் முடித்து அவர் வீடு திரும்ப இரவு 8:30 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. தாயம்மாள் வீட்டை திறக்கவும் முதல் ஆளாய் உள்ளே நுழைந்தவர் தன் அறைக்குள் சென்று கபோர்டில் எதையோ தேட அவர் கரத்தில் வழிந்த பதட்டத்தில் பொருட்கள் ஆங்காங்கே சிதறி விழுந்தது. என்ன வேணும்? என்ன தேடுறீங்க சொல்லுங்க, நான் எடுத்து தரேன் என்று வளர்மதி கேட்க அவரிடம் திரும்பிய நாதனின் முகத்தில் அத்தனை தீவிரம். அதான் சரண் ஒதுங்கி போயிட்டானேங்க, அப்புறம் ஏன் நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இனிமேல் அவனால எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க உடம்புக்கு நல்லதில்லை என்று சாந்தப்படுத்த முயன்றார். ஒதுங்கி போறவன் எதுக்கு நீ திரும்ப வரணும்? என்ன நோக்கத்தோட வந்திருக்கான்? நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டில் இப்படி நடந்ததுன்னு ஊரார் வாய்க்கு என் வீட்டு விஷயத்தை அவளாக்க நான் தயாரா இல்லை. எனக்கு குடும்பமான ரொம்ப முக்கியம். அதுக்கு மட்டும் உன் தம்பியால ஏதாவது நடந்துச்சு என்று உரிமையவரின் குரலில் இருந்த சீற்றம் வளர்மதியின் நெஞ்சை தடதறக்க செய்தது. பின்னே தன் கணவருக்கு மனைவி குழந்தைகளை விடவும் குடும்ப கௌரவம் எவ்வளவு முக்கியம் என்பது வளருக்கு தெரியுமே. அதனால்தான் முழு பூசணியை சோற்றில் மறைப்பது போல எத்தனை பெரிய விஷயத்தை மகனுக்கு கூட தெரிய விடாது ரகசியம் காத்து வருகிறார். இவ்வளவு ஏன், சரணின் வரவு தங்கள் குடும்பத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று வளர்மதிக்குமே நிச்சயமில்லை. இந்நிலையில் கணவரின் பதட்டம் ஒரு வகையில் நியாயமாகப்பட்டாலும் அது தன் தம்பியை குறித்து என்பதை எளிதாக ஏற்க முடியாததில் மதில் மேல் பூனையாகி போனது வளர்மதியின் நிலை. இதோ பாருடி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் நாளைக்கு இருக்கக்கூடாது, அவ்வளோதான், புரிஞ்சதா? மீறி இருந்தான் என்று நிறுத்தியவரின் குரலில் இருந்தது கட்டளையா மிரட்டலா என்று வளர்மதியால் பிரித்தறிய முடியவில்லை. ஆனால் தம்பியின் ஒரே ஒரு தவறை கொண்டு நாதன் அவனை கொடூரமானவனாக சித்தரிப்பதை எந்த தமக்கையால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? அதிலும் கோபத்திலும் இழப்பின் வலியிலும் அவன் செய்ததை அறிந்தவருக்கு சரணை வெறுக்கவும் முடியவில்லை. என்னங்க, அவன் என் தம்பி, சின்ன வயசுல இருந்து நீங்க பாக்குறீங்க. இவ்வளோதானா உங்களுக்கு அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை? அவன் வந்து முழுசா ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது தொல்லை கொடுத்துருப்பானா என்றவர் முந்தானையால் கண்ணீரை துடைத்தபடி, அவனே இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான், கண்டிப்பா நல்ல முடிவோடு தான் வந்திருப்பான். நீங்க ஏன் அவனை துரத்துறதுலேயே குறியா இருக்கீங்க? எங்க அம்மா நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. இந்த வயசுக்கு அவங்க அனுபவிச்சதெல்லாம் போதுங்க. அவங்க படுற வேதனையை எங்களால் கண் கொண்டு பார்க்க முடியல. கடைசி காலத்திலேயாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டுமே ப்ளீஸ் என்று நாதன் முன் கை கூப்பினார். ஒத்த பிள்ளைய இப்படி பார்க்கறதுக்கு எந்த அம்மாவால முடியும்? ஏன் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்றவரின் கண்ணீரும் முகத்தில் தென்பட்ட வேதனையும் நாதனை சிறிது இலக்கினாலும் அடுத்து வளர்மதி கூறியவை மீண்டும் அவரின் கோபத்தை கிளறி தூபம் போடும் வகையில் அமைந்து போனது வளர்மதியின் துரதிர்ஷ்டமே. பின்னே கணவன் தன் பேச்சுக்கு செவி சாய்ப்பதை உணர்ந்தவர் எப்படியாவது அவருக்கு புரிய வைக்கும் நோக்கத்தில், ஏன் நாளைக்கு நம்ம கதிரே இத்தனை வயசு வரைக்கும் தனியாவே நின்னாலும் இப்படிதான் பேசுவீங்களா? நானும் ஒரு அம்மா, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்றவரின் பேச்சு வளர் என்ற நாதனின் கர்ஜனையில் அடங்கிய நேரம் வளர்மதியை நோக்கி தன் புறங்கையை ஓங்கியிருந்தார் நாதன். அச்சத்தில் வளர்மதி ஓரடி பின்வாங்கவும் தான் தன்னை கட்டுப்படுத்தியவர், என் பையனை கண்ட தெரு பொறுக்கி கூட சேர்த்து பேச உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்டி? ஏய், அந்த கழிசடையும் என் பையனும் ஒன்னா என்று கர்ஜித்தவர் மறுநொடியே கம்பீரமாய், கதிரை யாருன்னு நினைச்ச? என் பையன்டி, அவன் ஒரு நாளும் இந்த மாதிரி அசிங்கத்தை செய்ய மாட்டான். என் பசங்களை நான் அப்படிதான் வளர்த்துருக்கேன். நீ இப்படி பேசுறது இதுவே கடைசியா இருக்கணும். இன்னொரு முறை பேசுன
என்றவரின் குரலே எதையும் செய்வார் என்பதை உறுதிப்படுத்த வளர்மதிக்கு அதிலேயே விக்கித்து போனது. வார்த்தைகள் இன்றி கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைக்கவும் மறந்தவராய் நாதனை பார்க்க, ஏண்டி, உன் தம்பி பண்ணின அசிங்கத்தை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? பொம்பளை தானே நீ, அவனுக்காக வரிச்சு கட்டிட்டு வரையே, கொஞ்சமும் வெக்கமா இல்லை? ஏண்டி, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இப்படி நடந்திருந்தாலும் இதே மாதிரி தான் வக்காலத்து வாங்குவியா என்று வரைமுறை இன்றி அமிலமாய் வார்த்தைகளை வீசியவர் இறுதியாய் பார்த்த பார்வை வளர்மதியை உயிரோடு கொன்று போட்டது. என்னதான் சில வருடங்களாக அலர் அவர் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசிய பிறகு அவர் குணத்திற்கு மாறாக நாதன் வளர்மதியை மதித்து நன்றாக நடத்தினாலும் இடையில் சரணால் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வு அனைத்தையும் புரட்டி போட்டு மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏற வழிவகுத்து விட்டது. வற்றி போன கண்ணீருடன் சுவரில் சாய்ந்தமர்ந்திருந்த வளர்மதியை உதாசீனப்படுத்தி மீண்டும் கபோர்டில் தேடத் தொடங்கிய நாதன் அவர் தேடியது கிடைத்ததும், இதோ பாரு, அவன் இங்க இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்படி இருந்தானா உங்க அம்மா முகத்துக்காக கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுட்டு போயிடுவேன் என்றதற்கு வளர்மதி பதிலளிக்காமல் இருக்கவும், ஆக மொத்தத்தில் உனக்கு என்னோட கௌரவம் மரியாதையை பற்றி கவலை இல்லை. நான் என்ன அசிங்கப்பட்டாலும் உனக்கு அதை பற்றின எந்த ஒரு அக்கறையும் இல்லை. உன் தம்பி தான் முக்கியமாக போயிட்டான், அப்படிதானே என்றவரின் முகம் வேதனையில் கசங்க கசந்த புன்னகையுடன், இதுதான் என் கூட வாழற வாழ்க்கைக்கு நீ செய்கிற மரியாதை இல்லை என்று கேட்க இப்போதும் வளரிடம் மௌனம். ஆனால் எனக்கு என் கௌரவம் தாண்டி பெருசு. அதுக்கு முன்னாடி பொண்டாட்டினும் பார்க்க மாட்டேன், மச்சானும் பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுடுவேன் என்றதில் உடல் நடுங்க தன்னை மீட்டுக்கொண்ட வளர்மதி மெல்லிய விசும்பலுடன், நான் வேணும்னா உங்களுக்கு உறுதி தரேன், இங்கே அவன் வரமாட்டான், எதுலேயும் தலையிட மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. ஆனால் ஒரு 2 நாள் மட்டும் கொடுங்க, எப்படியாவது அம்மாவை அவன் சமாதானப்படுத்தட்டும், அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசட்டும். ஒரே பையனான அவன் கல்யாணத்தை அவங்க பார்க்கணும். ஒருவேளை நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிடுச்சுன்னா இறுதி காலத்தில் அம்மா கூட பேசாமல் அவங்கள வேதனையில் தவிக்க வச்ச குற்ற உணர்ச்சியே என் தம்பியை நிம்மதியாக வாழ விடாதுங்க. இது கூட என் அம்மாவுக்காக தான் கேட்குறேன், ப்ளீஸ் என்று நாதனிடம் கண்ணீருடன் மன்றாடினார். நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் கூட பிறந்த பாசம் விட மாட்டேங்குது என்றுமே வாயை நீவியவரிடம், உங்கள் தம்பி உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், ஆனால் என் தம்பி எனக்கு முக்கியமாக இருக்கக்கூடாதா என்று வாய் வரை வந்த வார்த்தையை உள்ளே விழுங்கிய அலர் அச்சத்துடன் அவரை பார்த்தார். என் பொண்ணு வாழ்க்கை அர்த்தமில்லாமல் அந்தரத்தில் ஊசலாடுது, அதை பற்றி உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் ஒன்று தான் குறைச்சல். அவன் இங்கே இருந்தா கல்யாணம் நடக்காதுடி, அவனுக்கு கருமா என்று முடிப்பதற்குள் பதறி அவர் வாயை பொத்தினார் வளர்மதி. வேண்டாங்க, அப்படி எதுவும் அவனை சபிச்சிடாதீங்க என்று வளர்மதி கெஞ்சலாக சொல்ல, புருஷனோட கௌரவம் முக்கியமா இல்லை தம்பியோட சந்தோஷம் முக்கியமானு முடிவெடு. இத்தனை வருஷ வாழ்க்கைக்கு அப்புறம் என் பொண்டாட்டியா நடந்துப்பன்னு நம்புறேன் என்றவர் அறையை விட்டு செல்ல நாதன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த வளரின் கண்களில் மீண்டும் கண்ணீர் கோடுகள் இறங்கியது. புயல் வேகத்தில் காரை கிளப்பிக் கொண்டு சென்ற நாதன் கைபேசியை எடுத்து சிலருக்கு பேசியவர் அடுத்த 10 நிமிடத்தில் பிரகாசத்தின் வீட்டு முன் நின்றிருந்தார். வாங்க மாமா என்று தீபிகா வரவேற்க பூஜை அறையில் இருந்து வெளியே வந்த பிரகாசம், என்னண்ணா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே என்று கேட்க கையோடு கொண்டு வந்திருந்த கவரை பிரகாசத்திடம் கொடுத்தார் நாதன். என்னண்ணா இது, முதல்ல பிரிச்சு பாரு என்ற கட்டளைக்கு பணிந்து அதை திறந்து பார்த்தார். உள்ளே வெள்ளை சட்டையில் வெண்ணிற பற்கள் மின்ன ஆண் அழகனாய் ஒருவன் புகைப்படத்தில் சிரித்திருந்தான். கூடவே ஒரு காகிதம். பிரித்து பார்த்தவருக்கு அது அவனது ஜனன ஜாதகம் என்று புரிந்து போனது. நான் ஏற்கனவே சொன்ன மாப்பிள்ள இவர்தான், சேலம் பக்கத்தில் நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற ஆளுங்க, ஒரே பையன், டாக்டராக இருக்காரு. நாளைக்கு மறுநாள் ஒரு 11 மணி வாக்கில் பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம கீர்த்தியை பிடிச்சு போச்சு. இப்போ வர்றது சம்பிரதாயத்துக்கு தான், அநேகமாக நிச்சயம் பண்ணிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கே கீர்த்தியை வர சொல்லு என்றார் கட்டளையாக. அண்ணனின் அதீத பாசத்தில் நெகிழ்ந்து போன பிரகாசத்தின் உள்ளமோ தான் இதற்கு தகுதியானவன் தானா என்ற குற்ற உணர்வில் ஊமையாய் கதறிக்கொண்டிருந்தது. தன் மகளுக்காக இரவு நேரம் என்றும் பாராமல் வந்திருப்பவரின் மாசுமறுவற்ற தூய உள்ளத்தின் முன் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து இருந்தார் பிரகாசம். என்ன அமைதியா இருக்க என்று கேட்ட நாதனை இனியும் ஏமாற்ற மனமில்லாதவர் முகத்தை அழுத்தமாக துடைத்து, அண்ணா இப்போ என்ன அவசரம், அதுவும் இவ்வளோ சீக்கிரம் என்றவருக்கு அன்றைய கீர்த்தியின் ஆவேசமான முகம் மனதில் எழ சிறு தயக்கத்துடன், அது மட்டும் இல்லை கீர்த்திய என்று ஆரம்பிக்கவுமே, என்ன அர்த்தம் இல்லாத பேச்சு இது, ஏண்டா கீர்த்திக்கு என்ன வயசாகுது, மறந்து போச்சா, அம்லுவை விட ஒரு வயசு மூத்தவ,
என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே லேட்டு தான். இதை பாரு, எல்லாத்தையும் மறக்கணும்னு டைம் கேட்டீங்க, நானும் ஒத்துக்கிட்டு வேலைக்கு அனுப்புனேன். ஆனால் இப்போ அந்த பொறுக்கி இங்கே வந்திருக்கான், அதனால் இனியும் தாமதிக்கிறதா இல்லை, சொன்னதை செய் என்று உரும நாதனின் வார்த்தைகளில் பிரகாசத்தின் முகம் சட்டென ஒளி பெற, அண்ணா மாப்பிள்ள வந்திருக்காரா என்றார் ஆர்வமாய். ச்சே, மனுஷனாடா நீ, முதல்ல வாயை கழுவு. யாருடா மாப்பிள்ள? இன்னும் அந்த நினப்பில் தான் இருக்கியா? எப்போ நீ அந்த அளவுக்கு துணிஞ்சு கண்டவனும் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கிட்டியோ அப்போவே உன்னை வெட்டி விட்டுருக்கணும். ஆனால் என் பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறேன் என்றவர் தீபிகாவிடம் நாளை மறுநாள் 10 மணிக்கு நான் வருவேன், எல்லாம் தயாராக இருக்கணும், கீர்த்தி உட்பட என்று கட்டளையிட்டு சென்றார். மணி நண்பகல் 2 தாண்டி இருக்க பூஜை அறையில் அமர்ந்திருந்த பிரகாசத்திடம் 4வது முறையாக, சுடர் காலையில் 11 மணிக்கு சொல்லியிருந்தா இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்களே என்றார் தீபிகா. கலங்கி இருந்த கண்களை துடைத்தவர், எனக்கு மனசு வரலம்மா என்றார். நான் தான் இருக்கேனேங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. மாப்பிள்ள கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கார், அவங்களுக்காகவாவது தலையை காட்டிட்டு வாங்க என்று கூற, மீண்டும் ஒரு முறை ஈசனின் பாதத்தில் பார்வை பதித்தவர், பார்த்துக்கோமா என்று கூறி மனமே இன்றி கிளம்பி சென்றார். இங்கு வேதாவின் மஞ்சள் நீராட்டு விழா முடிந்து நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் மீதமிருந்தனர். விழாவிற்காக அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் இறுதியாய் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் பணத்தை பட்டுவாடா செய்து முடித்தார் பாலன். அதே நேரம் வெற்றியின் அலறல் கேட்கவும் வாயிலுக்கு செல்ல அங்கு வெற்றியை பாடாய் படுத்தி எடுத்து கொண்டிருந்தான் அகநிழலன். வெற்றி, இடுப்புல ஏதாவது அடிபட்டிருக்கா என்று சரண் ஆராயவும், இல்லடா லைட்டா தான் என்று இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்தான். என்னடா இது, ஃபோனு சில்லு சில்லா உடஞ்சிருச்சு என்று எழில் ஃபோனுக்காக வருத்தப்பட, டே பரதேசி, என் இடுப்பு போச்சு, ஆனால் உனக்கு ஃபோன் உடஞ்சது பெருசா தெரியுதா என்று வலியோடு பாய்ந்து எழிலின் சட்டையை பிடித்தான் வெற்றி. டேய், இன்னும் என்னடா சின்ன பசங்களாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா என்ற பாலனிடம் வெற்றியின் அரசியல்வாதிக்கே உரித்தான கோலத்தை கண்டாலே கடுப்பாகுது என்று எழில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். டேய், அந்த மனுஷன் உனக்கு பயந்தே இங்க வரல போல, அதுக்கு ஏண்டா ஏன் தம்பியை போட்டு படுத்துற என்று பாலன் கேட்கவும், திங்க் ஆஃப் தி டெவில், ஹியர் இட் கம்ஸ் என்ற அகநிழலனின் கூற்று பாலனுக்கும் கதிருக்கும் புரிந்தது. ஆனால் அவனுக்கு எதிராய் நின்றிருந்த வெற்றிக்கும் சரணுக்கும் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல், என்னடா சொல்ற எருமை, புரிகிற மாதிரி சொல்லு என்று இடுப்பை பிடித்து கொண்டே கேட்டான். தன் முதுகை ஏதோ துளைப்பது போலிருக்க திரும்பி பார்த்த சரண் அங்கு பிரகாசத்தை காணவும் அவன் இரத்த நாளங்கள் சூடேறி கொதிநிலையை அடைய கண்களில் அத்தனை ரௌத்திரம். இங்கு வரும் முன் அவன் கொண்டிருந்த உறுதிகள் எல்லாம் காற்றோடு கலக்க தன் கட்டுப்பாட்டை வெகுவாக இழந்து கொண்டிருந்தான். வாங்க வாங்க, முன்னமே எதிர்பார்த்தேன், என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க என்றார் பாலன். பிரகாசமோ சரணை இங்கு எதிர்பாராததில் இன்பமாய் அதிர்ந்து போனார். பல நாள் வேண்டுதலுக்கு இன்று பலன் கிடைத்ததில், மாப்பிள்ள என்று பரிதவிப்போடு அழைத்தார். சிறு தீப்பொறி போதுமே பேரழிவை உண்டாக்க, அதுபோல ஒரே ஒரு வார்த்தை சரணை தூண்டிவிட பாய்ந்து அவர் சட்டையை பிடித்தவன் அவர் கன்னத்தில் இடியாய் தன் கரத்தை இறக்கி, யாருக்கு யாருடா மாப்பிள்ள, எத்தனை முறை சொல்லியிருப்பேன் அப்படி கூப்பிடாதன்னு என்று வலக்கை முஷ்டியை இறுக்கி அவர் முகத்தில் ஓங்கி குத்துவிட மறுநொடி அவர் மூக்கில் இருந்து ரத்தம் தடையின்றி வெளியாகியது. தடுமாறிய பிரகாசத்தை பாலன் பிடித்து நிறுத்தவும் கதிரும் வெற்றியும் சரணை ஓடி வந்து பிடித்து கொண்டனர். ஆனால் அகநிழலனோ சிறு பதற்றமும் இன்றி கண்கள் புன்னகைக்க கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாய் பார்த்திருந்தான். பட்ட காலிலே படும் என்பதற்கேற்ப விடுங்க என்று ஆவேசமாய் அவர்களை உதறிய சரணின் முழங்கை வெற்றியின் இடுப்பில் ஓங்கி அழுத்தமாய் பதிந்து ஏற்கனவே அடிபட்டிருந்த இடத்தை நன்கு பதம் பார்த்தது. ஆ என்று வலி பொறுக்க முடியாது அலறியவன் அப்போதுதான் எழில் அங்கில்லாமல் போனதைக் கண்டு, டேய் குருட்டு பயலே, இங்க என்ன கலவரம் நடக்குது, வந்து தடுக்காம நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்க, வலி உயிர் போகுது, வாயில் ஏதாவது வந்துட போகுது, வந்து தொலைடா என்று கத்தியிருந்தான். ஆனால் எழிலின் பார்வை வெற்றியை தாண்டி பதிந்திருப்பதைக் கண்டு, டேய் கண்ணு தான் போச்சுன்னு பார்த்தா காதும் அவுட்டா, நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா, சீக்கிரம் வந்து கை கொடு மச்சான், இவனை சமாளிக்க முடியல என்றவனின் குரல் வலியில் இறங்கி போயிருந்தது. அதே நேரம், ஏங்க கிளம்பலாமா, நேரமாச்சு என்று இந்நேரம் வரை நாதனிடம் சிக்காமல் பெண்கள் கூட்டத்தில் பதுங்கி தன்னை பாதுகாத்து கொண்டிருந்த வளர்மதி மாமியாரால் சுடரின் மாமனாருடன் பேசிக் கொண்டிருந்த நாதனிடம் வந்து நின்றார். ஆம், ஏற்கனவே தன் வார்த்தையை மதிக்காமல் போனது மட்டுமின்றி சுடரின் வீட்டிற்கே வந்திருக்கும் சரணின் வரவில் கொதித்து போயிருந்த நாதன் விசேஷ வீடு என்றும் பாராமல் அடிக்குரலில் வளர்மதியை வறுத்தெடுத்திருந்தார். வளர்மதி அழைக்கவும் அவரை முறைத்தவாறு பாலனின் தந்தையிடம் விடை பெற்று ஹாலுக்கு வந்தவர் அங்கு பாலனை காணாமல் சுடரிடம், சுடர் எங்க உன் வீட்டுக்காரரை காணோம் என்றார். விசேஷம் நடந்த இடத்துல இருப்பாங்க மாமா. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம், பார்த்துக்கோங்க
என்றவர் அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலை நோக்கி செல்ல, அப்போது ஆக்ரோஷமான சரணின் முகமும் குருதி வழிய நின்றிருந்த தன் தம்பியின் முகத்தையும் கண்டு ஓடி சென்றார். இத்தனை பேர் பார்க்க தன் தம்பி மீது கை வைத்திருப்பவனை கொன்று போடும் வெறி எழுந்தது. யார் மேலடா கை வைக்கிற, கொன்னுடுவ ராஸ்கல் என்ற கர்ஜனையோடு சரணை நோக்கி தன் வலக்கரத்தை ஆக்ரோஷமாய் ஓங்கியிருந்தார். அதே நேரம் வெற்றி அழைத்ததும் எழில் அங்கிருந்து நகர்வதை கண்டவனுக்கு கண்கள் கலங்க, நன் வேண்டா என்று முடிப்பதற்குள் வேகமாய் வெற்றியை கடந்து சென்ற எழில் மறுநொடி சரண் மீது ஓங்கிய மாமனார் நாதனின் கரத்தை பிடித்து தடுத்திருந்தான். எழிலின் இறுகிய பிடியில் நாதனின் கரம் சிக்க, தன்னை யார் தடுப்பது என்ற ஆவேசமாக திரும்பியவருக்கு எழிலை கண்டதும் அது நேரம் வரை கோபத்தில் சிவந்திருந்த முகம் இப்போது அவமானத்தில் கருத்து சிரித்து போனது. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் லீனியர் நரேஷன் முறையில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த வித்தியாசமான கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக ஒரு 2 செகண்ட் செலவு பண்ணி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டன் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முக்கியமாக அந்த ஹைப் பட்டனை தட்டிவிட மறக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஹைப்புமே சேனலுடைய க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும். நன்றிகள்.